ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு அம்பிகாஸ் ஆடியோ நாவல். கதையும் எழுத்தும் குரலும் மிஸ்ஸஸ் அம்பிகா தினேஷ். கதையின் பெயர் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட். ஒரு பெண் இந்த சமுதாயத்தில் ஒரு மகளா, சகோதரியா, மனைவியா, மருமகளா, அம்மாவா, பாட்டியா, பல உறவு பரிணாமங்களில் இப்படித்தான் வாழ வேண்டும் எனும் சில கட்டுப்பாடுகளையும் இலக்கணங்களையும் வகுத்து வைத்துள்ளார்கள். ஒரு பெண் அதனை பின்பற்றாவிடில் பர்ஃபெக்ட் இல்லை என்பது உண்மையா? ஒரு பெண் நான் சரியாக இப்படித்தான் இருப்பேன் எனும் அவளுக்கு அவளே நிகரென வாழும் வாழ்க்கை பற்றிய ஒரு கதைதான் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட். வாங்க கதைக்கு போவோம். மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் அத்தியாயம் 1. இந்த கிராமத்தில் இப்படி ஒரு அரண்மனை மாதிரியான வீடா? மிக உயரமான காம்பவுண்ட் வால் கொண்ட கட்டிடம், வெளியில் ஒரு வாட்ச்வுமன், உள்ளே ஒரு பெரிய BMW கார், புல்தரையோடு அழகிய வண்ண மலர்கள். ஒரு நிமிடம் நின்று அந்த வீட்டின் அழகினை பார்த்து செல்பவர்கள் அதிகம். ஐயா, மேடம் கண்டிப்பாக கோவப்படுவாங்க, நீங்களும் இந்த 7 வருஷமாக வந்து போகிறீங்க, எத்தனை முறை நானும் சொல்கிறேன், ப்ளீஸ் ஐயா கிளம்புங்க என வாட்ச்வுமன் வெளியில் இருக்கும் 2 பெரியவர்களிடம் விவாதம் செய்து கொண்டிருக்கிறார். ஏட்டி, நீ யாரு எங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்ல? அவன் யாருன்னு தெரியுமா? இன்னைக்கு நாங்களே அவளான்னு பார்க்காமல் போக மாட்டோம். என்ன பிடிவாதம், திமிரு இவளுக்கு. அம்மா, மேடத்தை இப்படி பேசாதீங்க, அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும். என்னட்டி ஆகும்? இவ ஒரு ஆளு, நீ அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிற, போடி என அந்த 50 வயது மதிக்கத்தக்க அம்மாவிடம் பங்களா வாட்ச்வுமன் சண்டையிடுவதை போகிறவர் வருகிறவர் பார்த்து கொண்டே சென்றனர். ஏத்தா, ஜெகதாம்பா, இன்னும் எம்பிட்டு காலத்துக்கு இப்படி இருப்ப, வாத்தா போவோம் என வழியில் செல்பவர் இவரை அழைக்கிறார். ஏக்கா, அப்படி என்னக்கா செய்தோம் நாங்க? இவர் பேசுறத கூட விட்டுட்டாரு, ஒரு முறை எங்களை பார்த்தா போதுமேக்கா. அதான் முடியாதுன்னு இருக்காளே, என்னத்த சொல்ல, விடுத்தா வா வீட்டுக்கு போவோம். ஹலோ, யார் அது? மேடம், அது எப்பவும் வர்றவங்க தான் மேடம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மேடம். ஓகே, இன்னைக்கான ஷெடியூல் என்னம்மா? PA அதனை ரீட் செய்ய 1 minute. 11க்கு அகெயின் ரீட் இட். மேடம், நம்ம ரைட்டர் செலெக்ஷன் மேம். நோ, நெக்ஸ்ட். மேடம், அது எடிட்டர் அண்ட் அட்வர்டைஸ் செலெக்ஷன் மேம். கம்பெனி நேம் AM&Co மேம். அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி கலெக்டட் மேம், இந்தாங்க. ஓகே, யூ கேன் கோ ப்ளீஸ். நம்ம மேடம் நம்மக்கிட்ட அதிர்ந்து கூட பேசுறதில்ல. ஆஃபீஸ்லேயும் அப்படி தான். ஆனால் இந்த ஊர் மக்கள் யாராவது வந்தால் திமிராக இருக்காங்களே, அது ஏன்? அது என்னவா இருந்தால் உங்களுக்கு என்ன என ராதா PA சமையல் வேலை செய்பவர்களின் பேச்சை கேட்டு அவர்களின் முன் வந்தாள். ராதா, அப்படி இல்லை, பின்ன எப்படி? இங்கே பாருங்க, மேடம் பற்றி பேசினா தயவு செஞ்சு கிளம்பிருங்க. ஏ ராதா, ப்ளீஸ், வேணா, எங்கள் பொழப்பே அவ்வளோதான், இதை வச்சு தான் நாங்களே குடும்பத்தை ஓட்டிகிட்ருக்குறோம். அது தெரியுதுல, முதல்ல பழைய மாதிரி ஊர் புறணி பேசுகிறத நிறுத்துங்க. அவங்க செய்கிற நல்ல விஷயங்களை பாருங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. வாடி, இது தேவையா நமக்கு? அதுவும் சரிதான் என வேலையை கவனிக்க கிச்சன் சென்றார்கள் வீட்டின் வேலையாட்கள். ஃபைல் முழுவதும் பார்த்தாள். ஆனால் AM-க்கான முழு அர்த்தம் அதில் எங்கேயும் பதிவிடவில்லை. என்று வெறுப்போடு அதனை கட்டிலில் எறிந்தாள். அவளது ஃபோன் ரிங்காக செவிகளுக்கு கொடுத்தாள். ஹே, ஐ காட் இட் என்றான் வியான். வாட், என்ன சொல்ற? AM யாருன்னு குழம்பிட்டு இருந்தியா இல்லையா? ஆமாடா வியான், ஆனால் உனக்கு எப்படி அது தெரியும்? நான் இங்கே தானே பார்த்துட்ருக்கிறேன் ஃபைல். அதுதான் நீ ஆல்ரெடி அந்த ஃபைலை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தையே, ஞாபகம் இல்லையா? ஓ ஷிட், ஓகே. ஒரு சின்ன பையன், அவனோட அம்மாவும் அவனோட பேரும் தான் அது. ஓ அப்படியா? அவங்க பேர் என்ன? அதை சொல்லு முதல்ல. அரவிந்த் மாதுரி. அப்பா, மை காட், குட். அதுக்கு தான் நண்பன் வேணும்னு சொல்கிறது. லூசு, நீ எல்லாத்துக்கும் அதுவும் இதுக்கு பயப்படுவேன்னு தெரியும், அதுதான் உடனே கால் பண்ணேன். சரிடா. என் ஃப்ரெண்டு எப்படி இருக்கிறான்? குட்டிவியான் என்ன பண்ணுறான்? அத்தை வாரேன் சொன்னாங்களே, எங்கன்னு தேடிட்டுருக்கிறான். உன் ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்கிறான். இந்த ஒர்க் முடிஞ்சது ஓடி வரண்டா. உங்களை விட்டால் யார் இருக்கா எனக்கு சொல்லு. சி, என்ன பேசுகிற நீ?
கொடுடா இங்க, என்னடி டயலாக் விடுற, கெத்தா இருடி, உன் தைரியம்தான் எனக்கும் பியானுக்கும் புரியுதா என இவளின் தோழி விக்ஷிதா கூறினாள். ஓகேடி விக். அது இதைத்தான் எதிர்பார்த்தோம் நாங்கள். சரி சரி, புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து என்னை கலாய்க்க ஆரம்பிச்சிடாதீங்க, நான் ஃபோனை வைக்கிறேன். உங்களுக்கு இப்போ அந்த கண்ட்ரியில் கண்டிப்பாக நைட் டைமாக இருக்கும். இப்போ நீங்கள் தூக்கத்தை கெடுத்து ஏன் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க? சரி, நீங்கள் போய் நல்லா தூங்குங்க. ஓகேடி, பார்த்து பத்திரமா இரு, குட் நைட் என அவர்கள் ஃபோனை வைத்து விட்டு சென்றனர். ஏண்டா வியான், நம்ம ஃப்ரெண்டு, ஆனால் என்ன ஒரு வளர்ச்சி இல்லை. இவள் இன்னும் எத்தனை சாதித்து பின்பு ஓய்வெடுப்பாள்? அதுதான் அவள் அப்பவே சொல்லிட்டாளே, பொறுமையாக இருப்போம். காலம் பதில் சொல்லும் அவளுக்கு. இந்த கதையை தொடர்ந்து கேட்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பிரதிலிபியில் ஆம்பிகா தினேஷையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.